Welcome friends, welcome to our channel My First View. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சப்போட்டா ஹார்வெஸ்ட் பண்ண போறோம். நான் பாத்தீங்கன்னா கார்டன் வந்து வெளியில தான் வெச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா கேட்டுக்கு வெளியில இருக்கிற இடத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து சப்போட்டா மரம் எல்லாம் வெச்சிருக்கேன். இங்க டிராஃபிக் அதிகமா இருக்கறனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் இரைச்சலா இருக்கு. இன்னைக்கு நாம சப்போட்டா ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு நாள் வந்து நான் ஓவராலா என்னோட கார்டன் வியூ காட்றேங்க. பாத்தீங்கன்னா இது வந்து வெத்தலை செடி ஃபுல்லா முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே மாவிலை தோரணமாட்ட ஃபுல்லாவே வெத்தலை செடி இருக்கும். அடுத்ததா கொய்யா மரம் இருக்கு, எலும்பிச்சை மரம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபெர்டிலைசர் அது மாதிரி எல்லாம் ரொம்பலாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணி எல்லாம் போட்டதில்லை. எங்கள் அக்கா சொல்லி கொடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே போட்டுருவேன், அவ்வளோதான். அதை தோண்டி கூட போடணுன்னெல்லாம் நான் போட்டுட்ருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும், வீட்டு வேலையும் பார்த்துட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு இந்த கார்டனை வந்து எனக்கு இந்த அளவுக்கு தான் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி சப்போட்டா பழம் எவ்வளோ வந்திருக்குன்னு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சப்போட்டா காய் வச்சுருக்குன்னு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா திராட்சை செடி. இது வச்சு ஒரு 6 months தாங்க ஆச்சு. இது இன்னும் க்ரோத் வரணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் மேராக்காய் செடி போட்டிருக்கேன். இங்கே சின்ன சின்ன பேஸ்கெட்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம கோதுமையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மீதி குப்பையை போட்டேன். பார்த்திங்கன்னா கோதுமை புல் முளைச்சிடுச்சு. இது ஒரு நாளைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம ஜூஸ் போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா பாகல் செடி இருக்கும், நம்மளோட ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. நமக்கு இருக்கிற ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இது போல் கார்டன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னொரு நாள் ஓவரால் கார்டன் வியூ காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாரி ஃப்ரெண்ட்ஸு, டிராஃபிக்கு, அதனால வண்டி சத்தம் அதிகமாக கேட்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. வாங்க இப்போ நம்ம சப்போட்டாவை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா பறிக்கும்போது உடனே பால் வடியும், அதனால் எடுத்த உடனே பேஸ்கெட்டில் அப்படியே போட்டுறாதீங்க, அப்புறம் பேஸ்கெட்டை க்ளீன் பண்ணவே முடியாது. நான் பார்த்திங்கன்னா கீழே ஒரு வேஸ்ட் பேப்பர் தான் போட்டிருக்கேன். பாருங்க எவ்வளோ நல்லா பழுத்து இருக்குன்னு. இது வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம சப்போட்டாவை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த சைடெல்லாம் நிறைய பழம்லாம் இருக்குது, பறிக்க வேண்டியது இருக்குது. உங்கள்கிட்டயும் இருக்கிற சின்ன லேண்டை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அதுலேயும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இது போல் ஃப்ரூட்ஸு அது மாதிரியெல்லாம் வச்சிங்க அப்படின்னா குருவிகள் வரக்கும் நல்லா அதுக்கு நல்ல ஸ்பேஸாக நிழலாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். நமக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு இந்த சப்போட்டா ஹார்வெஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை ஓவராலாக நான் கார்டன் வியூவை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.